பேக் போட்டு நமக்குனா பஸ் ஸ்டாப் தான் ஆயிரும். பாஸ் ஆகுதுன்னா நடு போட்டு. ரைட் விடு மறந்துட்டேன் எனக்கு. சாவாடி நான் பந்து போதா போகுது. ஓடுங்க. பந்து போட்டு செம்பு தக்கி எறிகிறார்கள். பந்து வந்து படவில்லை. 13 இவ்வளவுதான்டா. நானே நம்புறேன். பாட்டு போடுறதா கிளீன் பண்ணா நம்ம பாட்டு போடுறோம். உங்க பாட்டு சேர ஆயிடுங்க அவ்வளவுதானே. ஒரு சின்ன இல்லைங்க ஆடிங்க அண்ணன் பாட்டு யாராவது போட முடியாது. இல்ல இன்னும் கொஞ்சம் முன்னாடி விட்டா இல்ல. இன்னைக்கும்லாம் என்கிட்ட தான் கட்டு பாரு. அரா இல்ல போடு வானமாத்தா நீ அவுட் ஆயிரும் நினைக்கிறேன். பந்து வரட்டும்டா. அதுக்குள்ள வானமாத்தா ஆயிரமா. ஆமா இந்த ஆஸ்பியா மொத்தம் வானத்தை இப்போ மொத்தமா கீப்பர் கட்சி வாடு 2 பாரு. என்னமோ சொல்லிட்டு நீங்களே என்னமோ ஜீதியா கேட்டு பாரு. ஆடான வானமத்த ஆரம்பிச்சான். வானமத்த பந்து போற 2 ஆளு. தாடி குடிச்சிட்டா. ஆளா ஓடிட்டா. கழுது. என்ன சொத்தோ. இல்லன்னா கொஞ்சம் அடிச்சடி கை ஒரு சைக்கிள் நின்னுட்டு இருக்கேன். நான் ஆரம்பிச்சிருக்கேன் போ ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு. சூப்பர். வந்துச்சா 5 ரன் ஓடுங்க. இவ்வளோ அடிச்சுட்டு ரைட் கூலு கிடைக்கலையா? கேப்புக்குள்ளா யார் என் வந்து உள்ளுக்கு படவே இல்ல. இவரு ஆசிரியக்காரர் இருந்தாச்சு. திருப்பி பாக்கலாமா இருக்கியா? நீ எடுக்க போறியா இல்லனா நீதான் எடுக்க போறா? பாத்துக்கோ. என்ன ஒரு மாதிரி தெரியுது. Straight back into the bowler's hand. இப்போ straight back into the bowler's hand. ஏன் அம்பையர் நினைக்கிறேன். அவுட்னா இல்ல வேறனா அமைதியா இருந்தா கால் உடைச்சிரும். பாரு பேட் எடுத்துக்கணும். ஸ்டார்ட் சொல்லட்டும் எரிஞ்சு. லாஸ்ட் மேட்ச் பிட்வீன் எங்க பால்ல நீ எல்லா பால் லெக் எதிர்பார்க்காத. சில பால் தான் கிடைக்கும். சில பால் ஷார்ட் பால் இருக்கணும். அப்பதான் பேக் போட்டு தூக்கணும். நீ எல்லா பாலையும் பேக் ஃபுட் போட்டு தூக்குற. நீ எதுக்கு? சில பால்லாம் அழகா குத்து ஸ்ட்ரெயிட் பேக் போட்டு அழகா போயிருக்கும் தெரியுமா? எல்லா பாலையும் லெக் எடுத்துக்கிற.
லெக் சைடு சில பால் தூக்கலாம் அது. இல்லைன்னா எல்லா பாலும் சொல்லாது லெக் சைடு வரும், லெக் சைடு தூக்கலாம் அது. இவ்வளோ வருதுடா. ஏக்கர் போடுறாமல, ஏக்கர் போட பாதிக்கு இப்படி இப்படி இருக்கிற முன்னாடி ஊற்றினா தூக்கலாம் நீ. கரெக்டாக காலில் போடுவோம் காலில். போன வாரமா அப்படிதான். அது குட்டவனுக்கு விட்டுருவான். அப்படிலாம் சொல்லப்படாது. நேற்று பத்தியா ஸ்ரீலங்காக்கு எத்தனை கேட்ச் மிஸ் பத்தியா? நேற்று முந்தானது பாகிஸ்தானுக்கு ஸ்ரீலங்கா. ஆமா தங்ககார அதனால தான் டபுள் ஒன்று போட்டான். அவரால் மழை இல்லை கீழே வேறு நன்றாகவே பிரிஞ்சிட்டு கீழே உட்காந்துக்கும் என்னமா இருக்க தெரியல. பாபா பாலை விட்டு கொண்டிருக்கிறார். கண்ணி கொண்டு வரல. இப்பொழுது பால் பந்து வீச்சாளர் வீச்சாவிட்டார். ஐயோ அடித்து விட்டார். பந்து இங்கே நோக்கி வருகிறது வருகிறது. ஐயோ ஐயோ பந்தை வீசி விட்டார். பந்து அங்கே போய் செய்கிறது. எனக்கு கவுண்ட் தெரியல முடிச்சா. ஐயோ கேப் ஷாட் அடித்து விட்டார். கங்குலி விட்டு விட்டார். பந்து போர் போய்விட்டது. அங்கு கங்குலி ஓடிக்கொண்டிருக்கிறார். ஓடிக்கொண்டு விட்டார். ஓடிக்கொண்டு விட்டார். அவர்தான் டீமின் பிளேயர் பாசிங் மக்கரம். அவள் பாபா காரத்தை லுங்கி கட்டிவிட்டு பேட்டை ஒத்த கையில் வைத்து சோதட்டி சொல்லிட்டு விட்டு விட்டார். இப்பொழுது பாபாவும் பேட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறார்கள். வந்து வருகிறது வந்து வருகிறது. ஐயோ அது வைடை. 24 பந்து மெதுவாக இணைக்கி வருகிறது. கீப்பர் உடனே வந்து எறிகிறார். ஆனால் அது உள்ள விட்டார்.